இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்மா. வாங்க சரவணா. ரொம்ப நன்றி சரவணா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் செஞ்சது உதவியே இல்லம்மா, என் குடும்பத்து பொண்ணுக்கு செஞ்ச கடமை இது. என்ன நீங்க உங்க பிள்ளை மாதிரி தானே பாத்தீங்க. அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. கண்டிப்பா சரவணா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அந்நியமாக்காதீங்கம்மா. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் நன்றி சொன்னா இந்த ஜென்மம் பத்தாது. யார் தேவரு? பேரு சரவணன். இந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு. படிச்சுட்டு கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை பார்த்தாரு. அம்மாவை பாக்குற முன்னாடி வரைக்கும் அடாவடி அடிதடின்னு எவன் பேச்சையும் கேட்காத ஒருத்தனா சுத்திட்டு இருந்தேன். சரவணன் அப்பாவை எனக்கு தெரியும். அவர் தான் என்கிட்ட அனுப்பி வச்சாரு. என்னை பார்த்து பயத்துல கையெடுத்து கும்பிட்ட மக்களை மரியாதையில கையெடுத்து கும்பிட வச்சது ஜனாம்மா தான். எனக்கு அந்த அடையாளத்தை உருவாக்கி கொடுத்ததும் அவங்க தான். இந்த ஊர் கோவில் நிர்வாகத்திலிருந்து எல்லா நல்ல காரியமும் இவங்க தலைமையில தான் நடக்கும். பல வருஷமா கோவில் தர்மகர்த்தா குடும்பம். தானம் தர்மம் பண்றதுல இந்த பகுதியில இவங்க குடும்பத்தை அடிச்சுக்க முடியாது. நீங்க பண்ற உதவிகளுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்மா. அம்மா, சொல்ல மறந்துட்டேன். தமிழை பார்க்கும்போது அப்படியே உங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சுமா. உங்க தைரியமும் துணிச்சலும் அப்படியே இருக்கு. தமிழிடத்துல வேற யார் இருந்திருந்தாலுமே அங்க வந்த ஆபத்தை பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க. ஆனா தமிழ் எதுக்கும் பயப்படாம தன்னோட உயிரை பணயம் வச்சு இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருக்கு. நம்ம பிரச்சனைகளுக்கு கூட நிக்கிற இந்த மாதிரி மனுஷங்களை சம்பாதிக்கிறதாமா ரொம்ப கஷ்டம். அதுல உங்களுக்கு குறையே இல்லம்மா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப நடந்துருச்சா? சரி, நாங்க கிளம்புறோம். என்னம்மா, நம்ம ஊருக்கு வந்துட்டு அப்படியே போறேன்னு சொல்றீங்க? வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பிட்டு தான் போகணும். வீட்டுல எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிட்டேன். முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? போலாம். வாங்கம்மா. எல்லாரும் கிளம்புங்க. வா ஐயாக்களே, கொஞ்சம் இருங்க. எல்லாரும் மாவு கட்டு போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கானுங்க. மறக்காம ஹார்லிக்ஸ் பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டல் பீஸையும் கட்டிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே?